ஜனநாயகனுக்கு அப்புறம் படமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஒரு அம்மா வந்து சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, நீங்க எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பாருங்க அவர் வந்துருவாரு அப்படின்னு ரொம்ப கொச்சையா தான் பேசியிருந்தாங்க அவங்களும். இப்போ கமல்ஹாசன் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னாரு, இந்தியன் 2 தான் என்னுடைய கடைசி படம், எனது எஞ்சிய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பாடுபட போறேன்னு சொன்னாரு. எங்க அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு? இப்போ அவர்கிட்ட எத்தனை பேர் போய் கேட்டாங்க? எந்த ஊடகம் கேட்டது? அஜித்தை புகழ்வதால் அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அஜித் ரசிகர்கள் விஜயை தங்களுடைய ஜென்ம எதிரியா பாக்குறாங்க. அஜித் ரசிகர்கள் விஜயை தோற்கடிப்பதற்காக பாஜகவுக்கு ஓட்டளிக்க தயங்காத கூட்டம் தான். அஜித்தினுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது விஜயினுடைய மார்க்கெட்டை வச்சுதான். பிசினஸ்ல எல்லாத்துலயுமே நம்பர் 1 விஜய் தான். விஜய் 1ன்னா அஜித் 10வது இடத்துல இருக்காரு. விஜய் வந்து சம்பளத்தை ஏத்துனாரு தெரிஞ்சா இவரும் ஏத்துறாரு. நீங்க எந்த படமே நடிக்காமலே உங்களுடைய சம்பளத்தை ஏத்துறது இருக்குல்ல, அது வந்து அநியாயத்திலும் அநியாயம். அதைத்தான் அஜித் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஜனநாயகன் கூட வந்து பராசக்தி அதை ப்ரீபோன்லாம் பண்ணி கரெக்டாக அதுக்கு ஏத்தாப்புல வர்ற மாதிரி வச்சிருந்தாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, திமுகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 2 பேருமே விஜயை தோற்கடிப்பதற்கு இந்த பராசக்தி படத்தை வந்து ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, ஸோ இந்த மாதிரி சில அவதூறுலாம் பரப்புறாங்க, அது வந்து பெருசா வரமாட்டாங்க, அதெல்லாம் எடுபடாது, ஏன்னா மக்களுக்கு வந்து விஜய் யாருங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் நான் சார்கிட்ட கேட்க ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சார்னா, முதல்ல இந்த தற்குறி அப்படின்னு சொல்றது. ஏன்னா வந்து இங்க வர்றவங்க எல்லாமே அந்த ஸ்க்ரீன் அட்ராக்ஷன்ல தான் வராங்க, முகத்துல தான் வராங்க. விஜய்க்கு வந்து பெருசா அந்த ஃபேம் வச்சு தான் வராப்பலே தவிர இது ஒரு 4-5 தடவை போனா அந்த கூட்டம் கிரௌடு கம்மியா இருங்கிறது. ரெண்டாவது, இப்போ இந்த ஆடியோ லான்ச் போகும்போது அஜித்தான்னு ஒருத்தவங்க அவங்க கட்சியில உள்ளவங்க, அவங்க வந்து அந்த டயத்தில் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஆடியோ லான்ச் போயிருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? எதுக்கு போகணும்? அவங்க என்ன செஞ்சாங்க? விஜயினுடைய காரை மறித்தார்கள். அது எவ்வளோ பெரிய தப்பு? எந்த அரசியல் கட்சி தலைவருடைய காரையாவது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய வயசுக்கு நான் கேள்விப்பட்டதில்லை. அப்போ ஒரு கட்சி விரோத நடவடிக்கை மட்டும் இல்லை, அது கட்சி தலைவருக்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை பண்ணவங்க தான் அவங்க. உள்கட்சி விவகாரம் என்னங்கிறதுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. நாம் பார்த்த காட்சிகளை வைத்து இந்த விமர்சனம் பண்ணுறோம். அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி, விஜயினுடைய தீவிர ரசிகை, தனக்கு பதவி கிடைக்கலன்னு அதுக்கப்புறம் விஜயினுடைய காரை மறிக்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. நீ காரை மறிச்சா நம்ம விஜய் இறங்கி வந்து நமக்கு உடனே பதவி கொடுத்துருவான்னு அவங்க நினைச்சாங்க. அதை கண்டிப்பா விஜய் செய்யல. எல்லாத்துக்கும் மேல நீங்கள் செய்த இந்த வன்முறை இருக்குல்ல, காரை மறிப்பதுங்கிறது ஒரு வன்முறை தானே. அந்த வன்முறைக்கு வந்து விஜய் வந்து உங்களை கூப்பிட்டு இருந்தாங்க மாவட்ட செயலாளர்னு ஒரு வெகுமதி கொடுப்பாரா? அப்படி கொடுத்தாருன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. டெய்லி பனையூரில் ஒருத்தன் வந்து விஜய் கார் முன்னால் உழுவானா மாட்டானா? ஏன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும்ல. எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துருப்பான், பதவி கிடைக்கலையா, வாடா நேராக கிளம்பி போவோம், பனையூர் போவோம், விஜய் கார் வரும், டபார்னு மறிப்போம், ஒரு பதவியை கொடுப்பாரு, வாங்கிட்டு வந்துருவோம் தான் நினைப்பாங்க. பிளாக்மெயில் பண்ற மாதிரி. ஆமா, நிச்சயமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க தற்கொலை முயற்சி பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, அவரை எதுக்கு விஜய் வந்து பார்க்கணும்? இதுவும் தவறான முன்னுதாரணம் ஆயிடாதா? நாளைக்கு ஒரு பதவி கிடைக்கல, நம்ம 2 மாத்திரையை திம்பண்டா விஜய் தேடி வருவாருன்ட்டு யாரெல்லாம் விஜயை பார்க்க ஆசைப்படுறானோ அவனெல்லாம் 2 மாத்திரையை சாப்பிட்டுட்டு வந்து படுத்தான்னா, அதனால அறிவுள்ள யாரும் இந்த விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க. அதனால விஜய் வந்து ஒரு நடிகர், பொலிட்டீஷியனா அவருடைய கடமையை ஒரு பக்கம் செய்கிறாரு, இன்னொரு பக்கம் நடிகராக தனக்கு சம்பளம் கொடுத்த தயாரிப்பாளருடைய நலன் கருதி ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நடத்துறாங்க, அங்க அவர் போறாரு. இதை எப்படி விமர்சனத்துக்குள்ளாக்க முடியும்னு எனக்கு புரியல. ஓகே, இல்லை சார். அதே மாதிரி வந்து நம்ம விஜயகாந்த் சார், கேப்டன் விஜயகாந்த் சாரோட நினைவு நாளுக்கு வந்து ட்விட்டர்ல தான் வந்து வாழ்த்து போடுறாப்ல. இது வந்து பிரேமலதா விஜயகாந்த் மேமே வந்து சொல்லிட்டாங்க, ஓகே தம்பி போட்டிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லும் போது, பட் அங்க விஜயகாந்த் சாரை வந்து பார்க்க வந்த தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேட்டி எடுக்கும்போது சரி, எல்லாத்துக்குமே வந்து ட்விட்டர்லையும் வந்து போட்டோ மட்டும் போட்டுட்டே இருந்தா அவர் எப்படி தலைவர் ஆவார்? இப்போ எங்க தலைவர்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு சோறு போட்டுருக்காங்க, நிறைய பேர் பசி ஆத்திருக்காங்க, அவர் தான் தலைவர். நீங்க விஜய் எல்லாம் வந்து மேம் என்னன்னாலும் சொல்லட்டும், ஆனா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் ஹார்ஷாவே பேசியிருந்தாங்க. சார் அதை எப்படி பாக்குறீங்க? ஆனா விஜயகாந்துக்கு வந்து ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்கிறத எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். என்னை பொறுத்தவரை விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிகங்கிறது ஒரு தேய்ந்து போன திமுகவா மாறிடுச்சு, அதுதான் உண்மை. அதே நேரம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஓட் பேங்கை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. விஜயகாந்த் வந்து நமக்கெல்லாம் மிக நெருக்கமான மனிதர், என்ன நம்ம மேலையெல்லாம் பேரன்பு வச்சுருந்த ஒருத்தர், அதெல்லாம் மாற்றம் இல்லை. அதே நேரம் எல்லாருக்கும் இறப்பு இருக்குது. அந்த மாதிரி விஜயகாந்தும் உடல் நலக்குறைவால் இறந்துட்டார். ஆனால் அவருடைய மரணத்தை
தேமுதிக முக்கியமாக விஜயகாந்த் குடும்பத்தினர் வந்து அதை வாக்கு வங்கிக்கு பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுவோம். அந்த சமாதியை போய் நம்ம வந்து நினைவு நாள்லேயோ பிறந்த நாள்லேயோ போய் வந்து வணங்கிட்டு வருவோங்கிறது இது இயல்பாக நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயகாந்த் இறந்த இடத்தை வந்து கேப்டன் ஆலயம்னு மாற்றுறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ ஆலயம்னு மாற்றுவதன் மூலமாக அந்த விஜயகாந்த் மீதான அந்த ரசிகர்களுடைய இதை வந்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு அட்டம்ப்டாக அதை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நினைவு நாளை வந்து குரு பூஜையாக அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓட்டுக்கான விஷயமா தான் அது நடக்குது. அதுக்கடுத்து பாருங்க, விஜயகாந்தோடைய நினைவு நாள் போன வருஷம் வந்துச்சுல்ல, அப்போ யாராவது போனாங்களா? இங்கே உள்ள இன்னைக்கு போன உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் யாராவது போனாங்களாங்க? போகலை. ஆனால் இன்னைக்கு என்னன்னா தேர்தல் நெருங்கி இருக்கு, அதனால அந்த விஜயகாந்த் ரசிகர்களுடைய வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணுங்கிற அந்த கணக்கில் தான் அங்கே எல்லாருமே போகிறாங்க. புரியுதா இல்லையா? இவங்கெல்லாம் விஜயகாந்த் மீது அன்பு வச்சுக்கிட்டா போகிறாங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை விஜயும் நடத்தணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. விஜய்க்கு விஜயகாந்த் மீது மிகப்பெரிய நன்மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவருடைய நினைவு நாளில் வந்து அதை தன்னுடைய சோஷியல் மீடியா மூலமாக அதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே அதே தினத்தில் அவர் சென்னையில் இல்லை, மலேசியாவில் இருக்கார், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே வந்து பறந்தா வர முடியும்? நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்ணும்போது கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்கணும். நீங்கள் சும்மா வாயில் வந்ததை பேசிட்டு போயிட முடியாதுல்ல, அது சரியான விமர்சனம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரியுது சார். ஆனால் இப்போ இந்த ஒரு ஆடியோ லான்ச் நடந்ததை வந்து எல்லாருமே நிறையா குத்தமாக பேசுகிறத பார்த்துருப்போம் சார். ஏன்னா கடைசி ஆடியோ லான்ச் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அதே மலேசியாவில் வச்சுருந்தாங்க. பட் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போயிருக்காப்புல, அவர் வந்து கூத்தாடிங்கிறத இன்னும் நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காப்புல, அப்படிங்கிறது ரொட்டேஷனாக வந்துக்கிட்டே இருக்கு அந்த ஆடியோ லான்ச் வந்ததுக்கப்புறமா. அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் கூத்தாடி தானே, அதில் என்ன சந்தேகம்? நம்ம வந்து நடிகர்களை கடந்த காலங்களில் இந்த சமூகம் கூத்தாடின்னு அழைச்சது. அதுக்கப்புறம் கலைஞர்கள் நடிகர்கள் அப்படிங்கிற நாகரிக வார்த்தையால் வந்து அழைக்கப்படுறாங்க. இதையெல்லாம் மறந்துட்டு நான் ஏற்கனவே அழைத்தது மாதிரியே கூத்தாடின்னு தான் கூப்பிடுவோன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கூப்பிடலாம். எல்லாத்துக்கும் மேலே கூத்தாடி என்பது கெட்ட வார்த்தை அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சினிமாவுடைய ஆரிஜின் வந்து கூத்துக்கலை தான், அதிலிருந்து தான் ஒவ்வொரு படியாக வந்து இன்றைக்கி ஒரு திரைப்பட கலையாக வந்து நின்றுட்டு இருக்கு. அதனால் நீங்கள் அவர்களுடைய ஆதிப்பெயர் கொண்டு அழைப்பது விஜய்க்கு வந்து அவமானம் அல்ல, பெருமை தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, விஜயை பொறுத்தவரை சினிமாவிலிருந்து விலகி முழு நேர அரசியலுக்கு அவர் வந்துட்டார். அதே நேரம் ஜனநாயகங்கிறது அவருடைய கடைசி படம். ஸோ அந்த படத்துக்கு அந்த படத்தின் கதாநாயகனாக அவர் ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் வந்து அவர் கலந்துக்கிறது. அவர் அஜித் மாதிரி எனக்கும் ப்ரொமோஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் எக்கெடுங்கட்டும் ஒளிங்க அப்படின்னு போகிறது வந்து தர்மம் கிடையாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கும் அவருடைய கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும், ஊடகங்களில் விவாதங்கள்லாம் நடக்கும். அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும். அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் திரண்டு வருவாங்க. ஸோ இந்த மேஜிக் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆடியோ லான்ச் நடக்கணும். அந்த ஆடியோ லான்ச்சில் இவர் போய் பேசணும். அந்த கடமையை அவர் பண்ணிட்டார். என்ன ஒன்றுன்னா, ஜனநாயகன் படத்துக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியாத ஒரு சூழல். முக்கியமாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு இங்கே வந்து விஜய் கலந்துக்கிற மாதிரி ஒரு கூட்டம்னாலே இந்த அரசு வந்து பர்மிஷன் கொடுக்காது. அதுக்கடுத்து பர்மிஷன் கொடுத்தாலும் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்தோடு நீங்கள் பேச முடியுமா? இங்கே என்ன நடந்திருக்கோ, இங்கே என்ன 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்களே, இங்கே என்ன ஆச்சோ, அந்த பயத்தில் எப்படி ஆடியோ லான்ச்சில் பேச முடியும்? அப்போ இந்த அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம இந்த விழாவை நடத்தணும்னா வெளிநாடு தான் உகந்தது அப்படின்னு மலேசியாவில் போய் நடத்துகிறாங்க. இதை வச்சு அவரை வந்து விமர்சனம் பண்ணுறவங்களை வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விமர்சனத்துக்குரியதாக மாற்ற இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னால் இருக்கிற கலர் நமக்கு தெரியும். கண்டிப்பாக சார். சார் அடுத்து வந்து விஜய் அவர் ஏர்போர்ட்டில் கீழே தள்ளி விட்ட வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அது ரீசெண்டாக 2 நாளாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. பட் அதுக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது டிஎம்கேவோட சூழ்ச்சி தான் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று நான் உங்ககிட்ட பொதுவாக கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே, சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலுமே வந்து டக்குன்னு முன்னாடி வந்து இந்த விஜய் ரசிகர்கள் வந்து இதுக்கு அஜித்தை தான் காரணம், அஜித்தே இதோட மேல் அப்படிங்கிற மாதிரி, இப்போ எதுக்கு எடுத்தாலுமே வந்து இல்லைப்பா இதுக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி, அஜித்துங்கிற பேருக்கு பதில் டிஎம்கே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோதான் ஃபேன்ஸ்
ஃபைட் போட தெரியும். ஃபேன்ஸ் ஃபைட் போறவங்கள வந்து ஒரு கட்சிக்காரங்களாவோ இல்லைன்னா ஒரு ரசிகர்களை கொண்டு வந்து தொண்டர்களாவோ உட்கார வச்சா இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு டாக் வந்துகிட்டே இருக்கு. அது எப்படி சார் பாக்குறீங்க? அதான் நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்றேன். ஏற்கனவே அஜித்தை எதிரியாக பார்த்தாங்க, இன்னைக்கு திமுகவை எதிரியா பாக்குறாங்க. அப்படின்னா நடிகர் விஜயினுடைய எதிரியாக அஜித்தை வந்து விஜய் ரசிகர்கள் பார்த்தாங்க. இன்னைக்கு விஜய்ங்கிறவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா கன்வெர்ட் ஆயிட்டாரு, அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாரு. அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி தலைவனுடைய எதிரியார், அவர் யாரை எதிரியா நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா திமுகவை நினைச்சு. அப்போ இவர்கள் தங்களுடைய அரசியல் எதிரியை திமுகவை பார்க்குறாங்க. இதுதான் அதற்கான காரணம். அதுக்கடுத்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஏன் அவங்களே சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஏர்போர்ட்ல இந்த ஆர்வ கோளாறு ரசிகர்களுடைய கூட்டம் அதிகமானதுனால இவர் கால் தடுக்கி கீழே விழுறாரு, அல்லது இவங்க புஷ் பண்ணி அவர் கீழே விழுறாரு. இதுதானே நடந்த சம்பவம். இந்த வீடியோவை எடுத்து போட்டு விஜய் வந்து குடிச்சிட்டு வந்தாரு, வந்து குப்பரை கவுந்துட்டாரு அப்படின்னு ஒரு திமுகவுடைய இணைய கூலிப்படைகள் பரப்புறாங்க. இப்போ சொல்லுங்க, அவன் திமுகவை குறை சொல்லுவானா மாட்டானா? அப்போ இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது யார்? இவங்க தான். என்ன காரணம்னா விஜயை ஒரு குடிகாரனாக சித்தரிக்கிற போக்குங்கிறது திமுக ஐடிவிங்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர் 6 மணிக்கு மேலே வெளியில் வரமாட்டார், 6 மணிக்கு மேலே குடிக்கலைன்னா இவருக்கு கையெல்லாம் நடுங்கும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் அதையெல்லாம் உடைச்சிட்டு இவர் ராத்திரி பகலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. மலேசியாவில் அவர் பேசும்போது டைம் என்ன தெரியுமா? நைட்டு 1 மணி, ஃபங்க்ஷன் முடியறதுக்கு 1:30 மணி ஆச்சு. என்ன, நான் நேரடி சாட்சி. அப்போ அவருக்கு கையெல்லாம் ஒன்றும் நடுங்கலையே. என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட அவர் எத்தனை மணிக்கு வந்திருப்பாரு? ஒரு 4:30 மணிக்கு வாக்கில் அங்கே வந்தார். நைட்டு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தார். அதுக்கடுத்து நாங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அந்த க்ரௌடில். அப்போ விஜய் அதுக்கப்புறம் கிளம்பி எத்தனை மணிக்கு வந்திருப்பார்? எனக்கு தெரிஞ்சு காலையில் 4 மணி 5 மணிக்கு தான் வந்திருப்பார். அப்போ என்ன அவர் குடிச்சிட்டா இருந்தாருன்னு சொல்ல முடியுமா என்ன? அதனால் இது எல்லாமே இவர்கள் பண்ணுகிற அவதூறு பிரச்சாரம் தான். என்ன, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து விஜய் ரசிகர்களை வந்து இவங்க ஒரு தற்குறின்னு பிராண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு தவறானது. நீங்க ஒரு கூட்டத்தை வந்து மொத்தமா நீங்க அப்படி சொல்லிடவே முடியாதுல்ல. இப்ப விஜய்க்கு வந்து ஆர்வக்கோளாறு ரசிகர் இருக்காங்க, இந்த வெறி பிடிச்ச கூட்டம் இருக்கு, ஓகே தான். அதுல படித்தவர்களே கிடையாதா? அதுக்கடுத்து நம் நாட்டினுடைய சட்டப்படி படித்தவன் போட்டாலும் 1 ஓட்டு தான் மதிப்பு, படிக்காத தற்குறி போட்டாலும் 1 ஓட்டு தான் மதிப்பு. புரியுதா இல்லையா? அப்ப அவன் தற்குறியா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அவன் ஓட்டு போட்டா விஜய் ஜெயிப்பார்ல என்ன? அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரை குறைத்து மதிப்பிடுவதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த 2026க்கு அப்புறம் ஜனநாயகனுக்கு அப்புறம் படமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனால் இன்னமும் நேற்றோ 2 நாளைக்கு முன்னாடி பிரசாத் போயிருந்தேன் சார். அப்போ ஒரு அம்மா வந்து சொல்லுது, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பாருங்கள் அவர் வந்துருவார் அப்படின்னு ரொம்ப கொச்சையாக தான் பேசியிருந்தாங்க. அவங்களும் வந்துருவாப்லையா வரமாட்டாப்லையா சார்? அதாவது விஜய் வந்து நான் இது இன்னுமே நடிக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்னா மக்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கான ஒரு உத்தி இது. 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் நமக்காக அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டாரு, அப்போ அவருக்கு நாம் வாக்களிப்போம்னு மக்கள் மனசுல என்ன ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்துகிற ஒரு அட்டம்ப்ட் தான் அது. அவர் நினைச்ச மாதிரி அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா 2026 தேர்தலில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சி அவர் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக ஜனநாயகனுக்கு பிறகு அவர் நடிக்க மாட்டார். அதே நேரம் அவர் நினைத்த வெற்றி கிடைக்கல, ஒரு 10 இடத்துல ஜெயிச்சாங்க, 20 இடத்துல ஜெயிச்சாங்க, 50 இடத்துல ஜெயிச்சாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது 5 வருஷம் அவர் பனையூரில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்? அப்போ அவர் கண்டிப்பாக மீண்டும் நடிக்க வருவார். இது வந்து நம்மளுடைய அனுமானம் தான். அதுக்கப்புறம் இப்போ ரோட்டில் போகிற எல்லாருக்குமே வந்து விஜய் மீண்டும் நடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல, அதை வந்து பல்வேறு வகையில் வெளிப்படுத்துகிறாங்க. அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணும். பட் இப்போ அப்படி நடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டயத்தில் பேர் கெட்டு போயிடல சார்? அப்போ கெரியரின் உச்சம் இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டீங்க, அதெல்லாம் வந்து சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அப்பயும் அது ஒரு ட்ரோல் ஆகும்ல சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா, என் கேரியரே விட்டுட்டு நான் வந்தேன், நீங்கள் என்னை ஆதரிக்கலை, உங்கள் தலையெழுத்து எக்கேடுங்கிட்டு ஒழிங்க, நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு போக வேண்டியது தானே. இப்போ கமல்ஹாசன் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னார்? இந்தியன் 2 தான் என்னுடைய கடைசி படம், எனது எஞ்சிய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பாடுபட போகிறேன்னு சொன்னார். எங்கே அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு? இப்போ தமிழ் சினிமா ஹீரோக்களில் அதிக லைனை வச்சிருக்கிற ஹீரோவே கமல்ஹாசன் தான். அவர்கிட்ட எத்தனை பேர் போய் கேட்டாங்க?
சார் இந்தியன் 2 தான் கடைசி படம்னு சொன்னீங்களே, ஏன் மீண்டும் நடிக்கிறீங்கன்னு யாரு கேட்டா, எந்த ஊடகம் கேட்டது? நீங்களும் கேட்கல, நானும் கேட்கல. அவர் வரல இல்லை சார் இன்டர்வியூ. அதுதான் விஷயம். நான் அப்படி சொன்னேன், ஆனா என்னை நீங்க டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டீங்க. அதனால இந்த கேள்வியை கேட்கிற யோக்கியதே உங்களுக்கு கிடையாதுங்கிறது தானே கமலுடைய பதிலா இருக்கும். அதே பதிலே விஜயும் சொன்னா என்ன தப்பு? ஓகே சார். சார் அப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸில், ஏன்னா ஸ்டார்டிங்கில் விஜய் சாரோட கெரியர் ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் அந்த பாட்டிலே நிறைய கிளாஸ்லாம் உண்டு, பெருசாக பேச மாட்டாங்க, எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருப்பாங்க, ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான். பட் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் போடலான்னு பார்த்துன்னு, இப்போ நேற்றுமே நீங்கள் மலேசியா போகும்போது மலேசியான்னு பேர் சொன்னாலே நண்பர் அஜித்தோட படம் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, அஜித்தை காக்கா பிடிச்சி அவரோட ஃபேன்ஸோட ஓட்டெல்லாம் வாங்க பார்க்குறாப்புல, இது அதில் உள்ள ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த நோக்கத்துக்காக அவர் பேசினதா நான் நினைக்கல. இன்னொன்று, அஜித்தை புகழ்வதால் அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அஜித் ரசிகர்கள் விஜயை தங்களுடைய ஜென்ம எதிரியா பார்க்குறாங்க. முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. அஜித் ரசிகர்கள் விஜயை தோற்கடிப்பதற்காக பாஜகவுக்கு ஓட்டளிக்க தயங்காத கூட்டம் தான் அது. ஸோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு விஜய் மேலே வந்து ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு. அதனால இவர் வந்து நம்ம நண்பர் அஜித் நடித்த பில்லா 2 இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்கன்னு சொன்னதை வச்சு அஜித் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா, இல்லை விஜய் தான் அப்படி நினச்சி பேசியிருப்பாரா? நார்மலாகவே மலேசியாவில் படமாக்கப்பட்ட படங்கும் போதே நமக்கே சட்டுன்னு பில்லா 2 தான் ஞாபகத்துக்கு வரும். இன்னும் சொல்ல போனால் கபாலி படம் மலேசியாவில் பல இடங்களில் எடுத்திருக்காங்க, ஆனால் யாருக்குமே அது சட்டுன்னு ஞாபகத்தில் வராது. அதே மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா கபாலி ஞாபகத்தில் வரல, பில்லா ஞாபகத்துக்கு வந்ததுனால அவர் அதை பற்றி அவர் பேசினார். அப்போ தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதுக்காக அவர் பேசினார் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. ஓகே சார், கடைசியாக 2 கேள்வியோட முடிச்சுக்கிறேன் சார். எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் இது பேசிகிட்டு இருக்கும்போதே நான் சினிமா ஓரியன்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். நேற்று தான் இது சம்திங் நான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, விஜய் அவர் வந்து சினிமா விட்டு போகிறதுனால அஜித்தோட பிஸ்னஸுமே ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அவருக்கு சரியான காம்படிட்டர் இல்லை அப்படிங்கிறதுனால வசூல் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு நான் ஒரு சில நியூஸ் எல்லாம் பார்க்க முடிச்சு. அது உண்மை தானே சார்? அதாவது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அஜித்தினுடைய மார்க்கெட் அப்படிங்கிறது விஜயினுடைய மார்க்கெட்டை வச்சு தான். அதுதான் பார்த்தது. என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரசிகர்கள் 2 பேரையும் 2 துருவமாக வைக்கிறாங்க, ஊடகங்களும் 2 துருவமாக வச்சு ஒரு அந்த போட்டியை அப்படி வளர்த்துட்டாங்க. ஆனால் பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே நம்பர் 1 விஜய் தான். விஜய் 1ன்னா அஜித் 10வது இடத்துல இருக்கார். இந்த இடைப்பட்ட இடம் இல்லாமல் காலியாக இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, விஜய் வந்து சம்பளத்தை ஏற்றினாரு தெரிஞ்சால் இவரும் ஏற்றிடுவார். அதாவது விஜய் ஒரு படத்தில் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வசூல் சாதனை அடைந்து, என்ன அடடா நம்ம படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணிடுச்சா, அப்போ அடுத்த படத்தில் ஒரு 25 கோடி ரூபாய் ஏற்றுவோன்னா அவர் ஏற்றுவார். இந்த கேப்பில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் கூட நடிச்சிருக்கவே மாட்டார். ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கும், புரியுதா இல்லையா? உடனே என்ன பண்ணார், ஓ அப்படியா 25 ஏற்றிட்டாரா இருங்கன்ட்டு இவர் அடுத்த படத்தில் 25 ஏற்றுவார். நீங்கள் எப்போ சம்பளத்தை ஏற்றணும்னா, உங்கள் படம் வெளியாகி வெற்றி பெற்று தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தியேட்டருக்காரங்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுத்த பிறகு அடடா நம்ம மார்க்கெட் நல்லா இருக்கே, நம்ம சம்பளத்தை ஏற்றுவோன்னு ஏற்றுறது ஓரளவுக்கு நியாயம். ஆனால் இவங்க ஏற்றுற அமௌண்ட்லாம் அநியாயம், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் எந்த படமே நடிக்காமலே உங்களுடைய சம்பளத்தை ஏற்றுறது இருக்குல்ல, அது வந்து அநியாயத்திலும் அநியாயம். அதைத்தான் அஜித் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாருங்க, அவர் கடைசியாக நடித்த குட் பேட் அக்லி படம் தயாரித்த அந்த நிறுவனத்துக்கு 65 கோடி ரூபா நஷ்டம் சார். ஆனால் அதுதான் இப்போ கலெக்ஷன்லேயே அதிகம்னு சொல்கிறாங்க. அதுதான் நஷ்டம். அந்த தயாரிப்பாளரே எதுக்கு வந்து அஜித்தை வந்து எனக்கு அடுத்த படத்தில் நீங்கள் பண்ணி கொடுங்க, அந்த 65 கோடியை கழிச்சிட்டு நான் சம்பளம் தரேன்னு எதுக்கு அவர் போய் சொல்கிறாரு? புரியுதா இல்லையா? ஆனால் இவர் அதெல்லாம் காதில் வாங்காமல் 185 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்குறாரு. என்னன்னா, இவர் 220 கோடிக்கு போயிட்டாரு, அப்போ நம்மளும் சம்பளத்தை ஏற்றணும். இவர் 220க்கு போய் இவர் 115 இருந்தால் அது ஒத்து வருமா? வராதுல்ல. அப்போ அந்த இடத்த நோக்கி போகணுன்ட்டு இவர் சம்பளத்தை ஏற்றி கேட்குறாரு. யாரும் தரலை, இது வரைக்கும் தயாரிப்பாளரே அமையலை. இப்போ விஜய் இருந்ததுனால நீங்கள் இந்த மாதிரி ஜம்ப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கீங்க விஜயை பார்த்து. இப்போ விஜய் சினிமா விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சம்பளத்தை ஏற்றுவீங்க? அப்போ உங்கள் படம் ஓடுனாதான் இனிமேல் சம்பளத்தை ஏற்ற முடியும். அப்படி ஒரு நெருக்கடி வந்து அஜித்துக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ ஜனநாயகன் கூட வந்து பராசக்தி அதை ப்ரீபோன்லாம் பண்ணி கரெக்டாக அதுக்கு ஏற்றாப்புல வர்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா இது 9th அப்படின்னா இது 10th அப்படின்னு, இது டிஎம்கேயோட சூழ்ச்சி. இன்னொன்று வந்து சிவகார்த்திகேயன் இது வாண்டடாக வந்து விஜய் கூட கிளாஸ்க்கு தான் விட்றாப்புல அப்படிங்கிற மாதிரி நீங்களும் நிறையா பேசியிருந்தீங்க. எதனால சார் சிவகார்த்திகேயன் விடணும் அப்படிங்கிறத என் கேள்வி. அதாவது பண்ணால் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, திமுகவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. 2 பேருமே விஜயை
தோற்கடிப்பதற்கு இந்த பராசக்தி படத்தை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ திமுகவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் வந்து எல்லா இடத்துலையும் என்ன சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்காக நான் சினிமாவை விட்டுட்டே அரசியலுக்கு வர்றேன், என்னுடைய பெரிய வருமானத்தை விட்டுட்டு வர்றேன்னு அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் உச்சத்தில் இருக்கேன், அந்த இடத்தையே விட்டுட்டு நான் வர்றேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்ற விஷயம். இப்போ ஜனநாயகனை தோக்கடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ என்ன சொல்லலாம் தெரியுமா, இவர் உச்சத்துல எல்லாம் இல்லைங்க, இவருடைய கடைசி படமே ஃப்ளாப்பு, அதனால தான் வந்தார், அவர் விலகலை, சினிமாவிலேருந்து அவரை விரட்டி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு பிரச்சாரத்தை எடுப்பதற்கு ஜனநாயகன் படத்தை தோற்கடிக்க வேண்டிய தேவை இவங்களுக்கு இருக்குது. அதுக்கான கருவியாக பராசக்தியை திமுக தரப்பு பயன்படுத்துது. சிவகார்த்திகேயனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு முன்னாள் சினிமாவில் இருந்த சிம்பு, தனுஷ் எல்லாமே இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்தாலும் இவர் அப்படி ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள விட ஒரு மேல் இடத்துல இருக்காரு. நான் பல இன்டர்வியூவில் சொல்கிறதா, சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி கிடையாது, வீக்கம். அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான் அது. அப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டார்ல. இப்போ இவர் வந்து விஜயோட நட்போடு இருந்தார், விஜய் படத்தில் இவரை பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு படத்தில் துப்பாக்கியை கையில் கொடுத்து ஒரு நீதாயா அடுத்த விஜய்ங்கிற அளவுக்கு வந்து ஒரு அர்த்தமெல்லாம் அதில் வந்துச்சு. அப்படி இருந்தும் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, விஜயினுடைய கடைசி படத்தோட மோதி நாம் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சா என்னாகும், விஜயே ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த பேர் இருக்குல்ல, அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரேஞ்சே வேறன்னு இவர் கணக்கு போடுறாரு. அதுக்கு இந்த பராசக்தி படத்தை வந்து இவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்க. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் சார். ஆனால் நான் அதுலேருந்து ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து விஜயோட படத்தை அடிக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆயுதம் ஒர்க் அவுட் ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. அதாவது ஜனநாயகன் படம்ங்கிறது ஒரு மசாலா படம், பகவந்த் கேசரிங்கிற ஒரு மசாலா படம். பராசக்திங்கிறது ஒரு அருமையான ஒரு வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு படம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பராசக்தி எப்படி காலத்தால் அழிக்க முடியாத படமோ அந்த மாதிரியான ஒரு படமாக இந்த படமும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் தனிப்பட்ட முறையில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை போய் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படத்தோடு விட்டு நசுங்கி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் தனித்து வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியினுடைய வீச்சே வேறாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த படத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கடைசியில் அதனுடைய வீழ்ச்சிக்கு நீங்கள் காரணமாக போகிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. கண்டிப்பாக சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் நல்லா ஷேர் பண்ணி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.